ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சரவிநாசகரம் நமாமி. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். எம்பெருமானார் கிருபையினாலும் எம்பெருமான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் சுக்ரீவனுடைய வானர சைன்யங்கள் எந்த அளவிற்கு இருந்தன என்றும் அந்த சைன்யங்களை ஒவ்வொரு பாகமாக பிரித்து இவர்களுக்கு இவர்கள் தலைவர்கள் என்றெல்லாம் நியமித்து இந்த திக்கிற்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் இங்கே ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் போன்றவர்கள் எல்லாம் கட்டளையிட ராமபிரான் ஹனுமானை மாத்திரம் அழைத்து தன்னுடைய சுக துக்கங்கள் அத்தனையும் ராமபிரானே இந்த ராமாயணத்தை சொல்லுகிறான் என்பது வால்மீகியினுடைய வச்சனம். அதில் அழகு என்பதற்கு சீதா, அந்த வால்மீகியுடைய சப்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அழகு என்பதற்கான ஒரு சப்தம் ஒரு சொல் வேண்டுமேயாகில் அது சீதா என்பதான சப்தமே போரும். ஆகையினால அந்த சௌந்தரியத்தை இழந்துவிட்டு நான் இந்த மாதிரி துக்கப்பட்டுருக்கேன். ஹனுமானே, என்னுடைய இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அவனிடம் தன்னுடைய துயரத்தையும் துக்கத்தையும் அங்கே சொல்வதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதை அப்படியே கம்பன் சீதையினுடைய விஷயத்தை எல்லாம் ஹனுமானுக்கு சொல்வதாக சொல்லி, ஓதியும் எள்ளும் தொல்லை குமிழும் மூக்கும் ஒக்கும் என்றால் அமிழ்திற்கும் உவமை உண்டோ, உவமைக்கும் உவமை உண்டோ. அழகு என்ற சொல்லிற்கு சீதை என்று பெயர் என்று ராமன் சொன்னான். அதை அப்படியே திலப்பிரசவ சுஸ்னிக்த நாசிகாலங்கிருதாம் ஸ்ரீயாம் என்று பத்மாவதி தாயாருடைய, அதாவது மகாலட்சுமியினுடைய சஹஸ்ரநாமத்திலே இதில் ஒரு நாமாவளி வருது. நித்யாகதாயை நமஹா அனந்த நித்யாயை நமஹா என்பதான ஒரு நாமாவளியை வாசிக்கும் பொழுது இங்கே எந்த மாதிரியான நாமாவளியை சொல்கிறார் என்றால், அதில் அங்கே ஒவ்வொரு அங்கத்தினுடைய வடிவழகும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். கண் இந்த மாதிரி இருக்கிறது, கிரீட்டம் இந்த மாதிரி இருக்கிறது, பத்மம் இந்த மாதிரி இருக்கிறது, அபயம் வரதம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளுடைய மூக்கு, அதாவது பிராட்டியாருடைய மூக்கு என்பது திலப்பிரசவ சுஸ்னிக்த நாசிகா என்று நாளைக்கு வெடிக்க போகிற எள்ளானது எந்த மாதிரியாக இரண்டு பாகமாக பிரிந்து நடுவில் சேர்ந்து இருக்குமோ அதுபோல் இவளுடைய மூக்கு இருக்கிறது என்று இது எம்பெருமானுடைய வழிவழகையும் சொல்லப்பட்டிருக்கு, பிராட்டியாருடைய வடிவழகையும் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வடிவழகைத்தான் கம்பநாட்டாழ்வான் ஓதியும் எள்ளும் தொல்லை குமிழும் மூக்கும் ஒக்கும் என்றால், அவளுடைய நாசிகை என்பது அதுவே இவ்வளவு அழகாக இருக்கும்னு சொன்னாள். அவளுடைய கண் எந்த மாதிரி இருக்கு, அவளுடைய ஹஸ்தங்கள் எந்த மாதிரி இருக்கு, அவளுடைய சீராடை எந்த மாதிரி இருக்கிறது என்பதையெல்லாம் நீ உன்னுடைய கற்பனையில் பார்த்து கொள்ளலாம் என்று ராமபிரான் அங்கே ஹனுமானுக்கு ஒரு விஷயம் சொல்ல, கடைசியில் ஒரு பதம் இங்கே வந்த பதமானது கம்பநாட்டாழ்வான் தான் சேர்க்கிறான். அமிழ்திற்கும் உவமை உண்டோ. எந்த ஒரு இனிமையான பண்டத்திற்கும் இவா சொன்னாக்க அமுதம் மாதிரி இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அமிர்தம் எப்படி இருக்கும்னு கேட்டாக்க அதுக்கு போய் எம்பையாவது உண்மை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அமிர்தம் அமிர்தம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரியாக
உவமைக்கும் உவமை உண்டோ, எல்லாவற்றையும் போல் இது இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த போல் என்பது எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டாக்க, உவமைக்கும் உவமை உண்டோ என்று, அமிழ்திற்கும் உவமை உண்டோ, உவமைக்கும் உவமை உண்டோ என்று அந்த சீதையினுடைய வடிவழகை எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே, ஆனால் வால்மீகி அதெல்லாம் எடுக்கல, கம்பநாட்டாழ்வான் அப்படியே கொடுக்கிறார். இது எங்கிருந்து எடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டாக்க, லக்ஷ்மியினுடைய சௌந்தரிய வர்ணனம்னு இருக்கு, ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலேயும் இருக்கிறது, லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலேயும் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து கொண்டு இவர் என்ன கேட்டா, பல்கலையோர் தாம் வந்தவண்ண இராமானுஷன் அடியை தொழுதவனானத்தினால இவனுடைய ஞானங்கள் எல்லாமே பற்பல விதமான பண்டிதர்களிடம் அதையெல்லாம் கேட்கும் பொழுது பிராட்டியாருடைய வர்ணனை எல்லாமும் இங்கே செங்கமலத்தாயாருடைய வர்ணனை எல்லாம் இங்கே அவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம். செங்கமல திருமகளும் புவியும் செம்பன் திருவடியினைவருட முனிவரேத்த வங்கமலி தடங்கடலுள்ளனந்தனன்னம் வரியரவினைத்து என்ன மாயோன் காண்மின் என்றெல்லாம் எங்குமலி நிறைப்புகழ் நால் வேதம். எல்லா பக்கத்திலும் பார்த்தாலும் தேரெழுந்தூர்ல முன்னெல்லாம் 4 வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் இயன்றதன்மை அங்கமலத்தையனையார் பயிலும் செல்வத்து அணி எழுந்தூர் என்று சொல்லியிருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் இவர்கள் வேதம் ஓதிக்கொண்டும் சாஸ்திர விசாரம் பண்ணிக்கொண்டும் இருந்த ஊராக இருந்ததுனால, அந்த காலத்தில் இவர் அந்த வீதி வழியே நடந்து போயிருந்தால் கூட இந்த விஷயங்களை எல்லாம் இவர் காதினால் கேட்டுவிட்டு இது போன்றதான விஷயத்தை சேர்த்திருக்கலாம் என்பது எண்ணமாக இருக்கிறது. அது அவர்களுடைய கற்பனைக்கு விட்டுடுவோம். அப்போ அதே மாதிரியாக வரைச்சே அந்த சீதையினுடைய சௌந்தரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய துயரத்தையும் இந்த எல்லாம் சொல்லிவிட்டு ராமநாம அங்குலியத்தை ஹனுமானிடம் கொடுத்தான். அதுதான் ஏன்னு கேட்டால், இதனை இவன் முடிப்பான் என்று எண்ணி அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அந்த மாதிரி இவனால் இந்த காரியம் முடிய போறது, இவனால தான் முடிய போறது என்பதாக ராமபிரான் அங்கே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டதனால ராமனே நினைச்சுட்டான்னு சொன்னால் ஹனுமானால் முடியாதா என்ன? ஹனுமான் நினைச்சால் கூட முடியாது. ஏன்னு கேட்டால் ராமன் நினைக்கல. துவயி பிரவிருத்தே மமக்கிம் பிரயாசைகி துவயி அப்பிரவிருத்தே மமக்கிம் பிரயாசைகி என்று வேதாந்தாச்சாரியன் சொன்ன மாதிரியாக நீ நினைச்சுட்ட என்னை ரட்சிக்கணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா எந்த தேவர்களும் வந்து என்னை ரட்சிக்க முடியாது, ரட்சிக்க வேண்டியதில்லை. நீ ஏன் என்னை கைவிட்டுட்டேன்னு சொன்னாக்க எந்த ஒரு தேவர்களும் வந்து என்னை ரட்சிக்க முடியாது. ஆகையினால லக்ஷ்மி நரசிம்மா நீந்தான் எங்களுக்கு கதி என்றெல்லாம் அங்கு சொல்ற மாதிரியாக இங்கே அவரிடம் கொடுத்து விட்டு மோதிரத்தை கொடுக்கிறாராம். இங்கே அப்ரவீச்சனோமந்தம் விக்ரந்தா நிலமாத்மஜம் சுக்ரீவ பரம பிரீதா பிரபு சர்வவனோகசம் ந பூமௌ நாந்தரிக்ஷேவ நாம்பரே நாமராலயே நாப்சுவா கதி சங்கம் தே பஷ்யாமி ஹரிபுங்கவா என்று இவன் எந்த லோகத்தில் ஒழித்து வைத்திருந்தால் கூட நீ சென்று அதை பார்த்து வர வேண்டும் என்பதாக சொல்லி இங்கே அனுப்புறார். சொன்னார். எதை சொல்லி கொடுத்து? ததௌ தஸ்ய தத பிரீதா ஸ்வநாமாங்கோபசோபிதம் அங்குலீயம் அபிஜ்ஞானம் ராஜபுத்ரியா பரந்தபஹ அதிபலபலம் ஆஸ்ரிதத்தவோஹம் ஹரிவர விக்ரம விக்ரமைரணல்பைஹி பவனசுத ததா அதிகம்யதே ச ஜனகசுதா ஹனுமான் ததா குருஷ்வ. அந்த ஜனகசுதாவான இருக்கக்கூடிய சீதையானவள் எந்த லோகத்தில் இருந்தாலும் இதோ உனக்கு நான் கையில ததௌ தஸ்ய தத பிரீதா ஸ்வநாமாங்க உபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் என்று தன்னுடைய ராமநாமம் எழுதப்பட்ட அங்குலீயத்தை இங்கே ஆஞ்சநேயன் கையில் கொடுத்து உன்னால் இது முடியும், ஆகையினால நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை அப்படியே கம்பன் சொல்றான். இணையாறு உரை செய்யாயினிதின் ஏகுதீயன வனையும் மாமணினல் மோதிரம் அளித்தறிஞ
நின் வினையலாம் முடிக என விடை கொடுத்து எய்துவலும் புனையும் வார் கடலினான் அருளொடும் போயினான். ராமனுடைய அங்குயத்தை கொடுத்துட்டு என்னுடைய காரியத்தை தானே நீ சாதிச்சுன்னு வரணும்னு சொல்லணும். இங்கே கம்பன் சொல்றது என்னன்னாக்க, உன்னுடைய வினைகள் எல்லாம் நல்ல விதமாக முடியும், கவலைப்படாதுன்னு சொல்றார். அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தால் கூட அதையெல்லாம் கூட நிறைவேற்றி விடுவான். அப்போ அனுமானுடைய கோரிக்கை என்னமா இருந்தது? இப்போ ராமனையும் சீதையையும் சேர்க்க வேண்டும், சேர்ந்து சேவிக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை அவனுடைய மனதில் இருந்ததாக இங்கே கம்பன் முன்னாடியே சொல்லிட்டான் என்று சொல்லி, மாமணினல் மோதிரம் அளித்து அறிஞ நின் வினையெல்லாம் முடி என, உன்னுடைய வினைகள் எல்லாம் நல்ல விதமாக முடியும், உன்னுடைய கர்மாக்கள் இனிமேல் பட்டு கிடையாது என்று சொல்லி அனுமானை வாழ்த்தி அங்கே அனுப்புகிறான்னு சொல்றார். இந்த இடத்துல இந்த கம்பநாட்டாழ்வான் சொல்றச்சே, இந்த ஊருக்கு போகாத, இந்த ஊருக்கு போ, இந்த ஊர்ல அது கிடைக்கும், இந்த ஊர்ல இது கிடைக்கும் என்றெல்லாம் சுக்ரீவன் சொல்லி அனுப்புறான்னு சொல்றான். அப்போ சுக்ரீவன் இவன் சொல்ற இடங்கள் பூரா பார்த்தோம்னாக்க, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரு இடம் விழாமல் சேர சோழ பாண்டிய தேசத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் வரையிலேயும் இவன் அந்தந்த தேசத்தில் என்னென்ன கிடைக்கும், எந்தெந்த தேசத்திற்கு நீங்கள் போகக்கூடாது, எந்தெந்த தேசத்தில் கண்ணாபின்னான்னு வெயில் மாறும், இப்படியெல்லாம் ஒரு சமுத்திரத்தினுடைய அடிவரையிலேயும் போய் இவன் சொல்லிட்டு வரானே. அப்போ சுக்ரீவனை பார்த்து ராமபிரானே கேட்கிறார். அப்போ கம்பநாட்டாழ்வான் தான் இந்த சப்தத்தை சொல்றாருங்க. நீ இதெல்லாம் எப்படி பார்த்த, உனக்கு எப்படி, நீயோ கிழக்கிந்தேல எங்கேயோ ஒரு மலையில உட்கார்ந்துட்டு இருந்த, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியறது என்று கேட்கிறார். அப்போ சுக்ரீவன் சொல்றான், ஒண்ணுமில்ல, என்னை வாலி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இந்த தேசம் அந்த தேசம்னு இல்லை, ஒரு தேசம் பாக்கி இல்லாமல் பிரபஞ்சத்தில் ஒரு மண்ணு பாக்கி இல்லை, அத்தனையிலையும் நான் இவனுடைய அடி பொறுக்க முடியாமல் அவ்வளவு தூரம் சுற்றி வந்தேன் ராமா. ஆகையினால எந்த தேசத்தில் என்ன விளையும், எந்த தேசத்தில் எந்த விதமாக மக்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் நான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் வாலியோட அடி எவ்வளவு பலம், சுக்ரீவனுடைய பலம் இல்லாதது எவ்வளவு தூரம், இதையெல்லாம் ரிஷிமுகத்தில் உட்கார்ந்துன்றதுனால இவன் பொழிச்சான் என்று சுக்ரீவனே சொல்றதாக இங்கே கம்பநாட்டாழ்வான் சொல்றான். அப்படி இருக்கிறச்சே ராமன் அனுமானிடம் அந்த அங்குலியத்தை கொடுத்து விட்டு அவனுக்கு என்று ஒரு சில வானர பட்டாள்களை எல்லாம் அழைத்து நீங்கள் இவனுடன் சென்று வாருங்கள் என்றெல்லாம் சொல்ல போக, அங்கே ஒரு இடத்துல ஸ்வயம் பிரபா என்பதான ஒரு சரித்திரம் ஒன்று வருது. அந்த ஸ்வயம் பிரபா சரித்திரம் என்பது இருக்க, அதை பல பேர் பலவிதமாக சொல்லின்னு இருக்கா. ஆனாலும் அந்த ஸ்வயம் பிரபா சரித்திரத்தை கேட்டாலே நம்முடைய பிரகாசங்கள், எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக பிரகாசிக்கும் என்று சொல்றார். என்ன அப்படின்னாக்க, வால்மீகி இதை ஒரு விதமாக அனுபவித்தால் கூட கம்பநாட்டாழ்வான் ஒரு விதமாக அனுபவிக்கிறார். அப்போ விசிந்த்வந்தத்தத்ரத்சத்ருஷுஹம் விவருத்தம் பிலம் துர்கம் விருக்ஷபிலம் நாம தானவேனாபிரக்ஷிதம் க்ஷுத்பிபாசா பரீதாஸ்து சாந்தாஸ்து சலிலார்த்தினஹ அவகீர்ணம் லதா விருக்ஷைஹி தத்ருஷுஸ்தே மகாபிலம். இந்த ஸ்வயம் பிரபா சரித்திரத்தை படித்தோம்னு சொன்னாக்க அவர்களுக்கு பசியே இருக்காது. பசிக்கு வேண்டிய எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டின்றால் கூட அந்த இடத்துல இவர்களுக்கு வேண்டியதான அன்னம் கிடைத்து விடும்னு சொன்னான். சுத்தமான அன்னம். இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்றோமே அப்படின்னா அது வேறு விஷயம். அந்த இடத்துல வரச்சே அந்த இடத்துக்கு சுத்தமான அன்னம் கிடைக்க வேண்டுமே ஆகில் இந்த ஸ்ரீராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த ஸ்வயம் பிரபா சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும் சொல்கிறான். இப்படி இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் நடந்து போகிறது. ஒரு இடத்துல மிகப்பெரிய பசி. இதுகளுக்கும் என்ன இவ்வளவுதான் நடந்து போயிட்டு இருக்க முடியும். வெயிலோ தாக்கு பிடிக்கல, எல்லா இடத்துலையும் வறட்சியான பூமியாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இனிமேல் நாம் கிளம்பிடலாம், நம்மளால் ஒன்றும் முடியாது, சுக்ரீவன் நாம் விட்டுட்டோம்னு சொன்னாக்க நம்மளை அவனே அடித்து கொண்டுடுவான்,
அப்போ நாமளே எங்கேயாவது போய் நாம் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்ற லெவலுக்கு இவாள்லாம் வந்துட்டாள்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் இவாளுடைய காரியங்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறச்சே இந்த ஸ்வயம் பிரபா என்பவள் ஒரு யக்ஷினி தேவதை. இவள் ஒரு குகை ஒன்று வச்சிருக்கா. அந்த எதேச்சியாக என்ன பண்ணுறதுன்னா இந்த வானர கூட்டங்களில் ஒன்று அதுக்குள்ளே போயிடுறது, எல்லா கூட்டங்களும் உள்ளே போகிறது. போனாக்க எல்லா கூட்டங்களும் உள்ளே போயிடுத்து. அங்கே பழங்களும் நல்ல விதமான பக்ஷியங்களும் போஜ்யங்களும் என்ன என்ன இதுகளுக்கு வேணுமோ அத்தனையும் அதில் இருக்குது. சுத்தமான தீர்த்தமாக இருக்குது. இது என்ன இப்படி ஒரு அபூர்வமான இடமா இருக்கே என்று இங்கே பார்க்க, அப்பொழுதுதான் அந்த ஸ்வயம் பிரபா என்பவள் வருகிறாள். வந்து இது போன்றதான வானர கூட்டங்கள் வரும், ஏதோ ஒரு சகாயத்துக்காக நாம் இருக்க வேண்டும். அந்த கூட்டங்கள் வந்தவுடனே அங்கே வாசல் மூடின்றும்னு சொல்லிட்டான். திரும்பி பார்த்தாக்க அந்த குகையோட வாசல் மூடின்றுத்து. மூடிண்டா இப்போ இதுகளை எல்லாம் சாப்பிட்டுருது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நல்லா முதல்ல பசிக்கு வேண்டியதான பழங்களும் உணவு வகைகளும் கிடைச்சிது. சாப்பிட்டுட்டு அந்த பிலம் என்றால் குகை, அந்த குகை க்ஷுத் பிபாசா பரீதாஸ்து ஸ்ராந்தாஸ்து சலிலார்த்தினா, நல்ல தீர்த்தம், நல்ல விதமான பிரசாதங்கள், நல்ல விதமான பழங்கள் எல்லாம் கிடைச்சிதான். அவகீர்ணம் லதா விருக்ஷைஹி ததுருஷிஸ்தே மகாபிலம், எல்லாம் பார்த்ததோ இல்லையோ பசி ஏற்கனவே எங்கேயாவது நம்ம தூக்கு மாட்டின்னு தொங்கலாமான்ற இடத்துல நமக்கு ஒரு தேன் கிடைச்சா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல போக இது அத்தனையும் சாப்பிட்டுதுங்க. சாப்பிட்டாச்சுன்னு சொன்னாக்க இங்கே குகையோ மூடின்றுத்து. இந்த அம்மா பேசிட்டு இருந்தா பாருங்கோ, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கோ, இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த அம்மா மோட்சம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ இதுகளுக்கு குகையை விட்டு வெளியில் வர்றதுக்கு எப்படின்னு தெரியல. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போக அங்கே இந்த இடத்த கம்பநாட்டாழ்வான் தான் சொல்கிறான். இந்த இடத்துல தபச சுப்ரபாவேன நியமேனோபார்ஜனேன ச சர்வான் ஏவ பிலாதஸ்மாத் தாரயிஷ்யாமி வானரான், எப்படி இதிலிருந்து நாம் இங்கிருந்து வெளியில் கிளம்ப போகிறோம் என்று அதாவது ஹனுமான் அங்கே சிந்திச்சு கொண்டிருக்கானாம். சுப்ரபாவேன நியமேனோபார்ஜிதா, ஒன்றும் எங்கேயாவது கொள்ளடிச்சோ இல்லை விதமான எங்கேயாவது ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சுண்டோ அப்படிலாம் இல்லையா. இவா இந்த அம்மாவுடைய தபஸ்னால இதையெல்லாம் கிடைச்சது. நியமேன உபார்ஜிதா என்று அங்கே சொல்கிறா. அந்த சுப்ரபா சொல்கிறா, ஸ்வயம் பிரபா சொல்கிறா. உண்ண உள பூச உள சூட உள ஒன்றோ வண்ண மணி ஆடை உள மற்றும் உள பெற்றியன் அண்ணல் அவை முற்றும் அறவிட்டு வினைவெல்வான் எண்ணறிய பல் பகல் இருந்தவம் இழைத்தேன் என்று யாரோ ஒரு பக்தாள் வருவா. அந்த பக்தாளுக்கு நாம் இத்தனையும் செய்ய வேண்டும். உண்ண உள சாப்பாடு கொடுக்கணும், நல்ல சந்தனம் புஷ்பங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு நான் வச்சுருந்தேன். இன்னைக்கு நீங்கள்லாம் வந்தகோ ஆகினால் நீங்கள்லாம் எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருங்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாலாம். எண்ணறிய பல் பகல் இருந்தவம் இழைத்தேன் ஐ 20 ஓசனை அமைந்த பிலம் ஐயா மெய்யுளது மேலுலகம் ஏறும் நெறி காணேன் உய்யும் நெறி உண்டு உதவு வீரியனின் உபாயம் செய்யும் வகை சிந்தையில் நினைத்தீர் சிறிது என்றாள். அவ்வளவுதான். இவாளுக்கு ஒரு விதமான சிந்தனையை துண்டித்து அங்கே இவாள்லாம் என்ன பண்ணினாலாம், அந்த குகையை முடிந்த உடனே இவருக்கு ராமபிரானை நினைச்சின்றார் ஹனுமான். அங்கே என்னாச்சு, முளைத்தொலை இருட்கடலின் மூழ்கி முடிவேமை பிழைத்துயிர் உயிர் பருள் செய்த பெரியோனே இழைத்தி செயல் ஆய வினை என்றனர் இறந்தார் வழுத்தி அறிய மாருதியும் அன்னது வலிப்பான். இங்கிருந்து எப்படி போகிறது? இப்போ ராமகாரியம் என்ன அடுத்த கவலை இப்போ என்ன வந்து எடுத்தோம்னா, இந்த மாதிரி சாப்பிட்டுண்டு உட்காண்டிருந்தோம்னு சொன்னாக்க ராமகாரியம் அங்கே ஒரு நாள் லேட்டாக போனால் கூட அவன் அடித்து உதைச்சிருவான். அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இருட்கடலின் மூழ்கின பெரிய சம்சார சாகரத்தில் வந்து விழுந்து என்னடா பார்த்து அப்படின்னு பார்த்தாக்க சில பேர் சொல்கிறா இல்லையா, விழுந்து விழுந்து கல்யாணம் பண்ணிண்டான், மறுநாளே ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோன்னு ஆயிடுத்துன்னு சொல்கிறான் இல்லையா. அந்த மாதிரியாக
முழைத்தலை இருட்கடலின் மூழ்கி முடிவேமை பிழைத்து உயிர் உயிர் பருள் செய்த பெரியோனே. எனக்கு இப்போ யாரை நம்மளை எல்லாம் அனுப்பினா? ராமபிரான் தான் அனுப்பினார். ஆகையினால அவரைத்தான் நாம் நல்ல விதமாக நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல போக, நிமீலயத சக்ஷுர்சீர்வ சர்வே வானர புங்கவஹ நகி நிஷ்கிரமித்தும் சக்கியம் அநீமிலிதலோச்சனைஹி. உடனே ஹனுமான் கையில் இருந்த மோதிரத்தை கையில் வச்சுண்டான், ராமபிரானை நினைச்சுண்டான். அந்த இருக்கக்கூடிய வானர கூட்டங்களை எல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமோ? கண்ணையே திறக்கப்படாது, எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கோள் என்று சொன்னால், கண்ணை மூடிந்தாலோ இல்லையோ அங்கே ராமநாம அங்குலியத்தை கையில் வைத்து கொண்டு இங்கே எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கோள்னு சொன்னால், இப்போ கூட முன்னாளில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு உண்டு. கண்ணை முடிக்குங்கோ, உங்கள் கையில் 10 ரூபா வரும் பாருங்கோ, 5 பைசா வரும் பாருங்கோன்னு முன்னாளில் ஒரு விளையாட்டு உண்டு. இப்போ விளையாடுறதே இல்லை, அது எடுத்து. அப்படி இருக்கிறச்சே இந்த விளையாட்டுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஸ்ரீராமாயணம் தான். அதுக்கு ஹனுமான் என்ன பண்ணினானா? இந்த கூடத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டுமேயாகில் எல்லாரும் கண்ணை மூடிக்குங்கோ. நம்ம யார் அனுப்பினா? ராமபிரான் அனுப்பினான். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு விஸ்வரூபத்தை எடுத்துட்டாராம். ஆனால் இந்த இடத்துல நகி நிஷ்கிரமித்தும் சக்கியம் அனிமீலிதலோச்சனை, யாராவது கண்ணை திறந்து பார்த்துங்கள்னாக்க போச்சு. அதனால் கண்ணையே திறக்கக்கூடாது என்று எல்லாரையும் ராமநாமத்தை ஜபம் செய்தான். நடுங்கல் மின் அபயப்பிரதானம் அளிக்குதான். அபய ஆஞ்சநேயர்னு இருக்கார் இல்லையா? அப்போ ராமபிரானுக்கு இவன் அபயம் அனுப்பினானா இல்லை வானர கூட்டங்களுக்கு அபயம் அளித்தானா என்று சொன்னால், இந்த வானர கூட்டங்கள் ஸ்வயம் பிரபா சரித்திரத்தில் வரத்தினால்தான் இங்கு ஆஞ்சநேயர் அபய ஆஞ்சநேயராக எல்லா இடத்திலும் சிவசாதிக்கிறார் இல்லையா? அந்த அபய ஆஞ்சநேயர் அப்படியே கம்பன் சொல்றான். நடுங்கல் மின் எனும் சொல்லை நவின்னு நகையினார மடங்களின் எழுந்து மழை ஏற அரிய வானத்தோடுங்கள் இல்பிலம் தலை திறந்து உலகோடு ஒன்ற நெடுங்கைகள் சுமந்து நெடுவானுர நிமிர்ந்தான். இந்த இடத்துல அபய ஆஞ்சநேயராக ஒரு விஸ்வரூபம் எடுத்தான் என்று கம்பநாட்டாழ்வானுடைய சொல்றாங்க. நடுங்கல் மின் எனும் சொலை நவின்று, அபயம் அபயம் என்று சொல்லி ராமநாமத்தை ஜபித்துண்டே கண்ணை மூடுங்கோள்னு சொன்னா, தானும் ராமநாமத்தை சொல்லிண்டான், கையில மோதிரத்தை வச்சுட்டு இருக்கான். அப்போ நேர ராமநாமத்தை சொல்ல 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 அவனுடைய கிருபையினால பெரிய சரீரமாக எடுத்துட்டான். 2 பக்கமும் பிலம் மூடி இருக்கு. மூர்தனாடி வழியாக எப்படி அர்ச்சராதிகத்தியில நம்முடைய ஜீவனானது போகுமோ, பரமமாக இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கு எப்படி அர்ச்சராதிகத்தியில எப்படி ஜீவன் கிளம்பி போகிறதோ, அப்போ சத்சங்காத் பவனஸ்பிருஹோ குருமுகாத் ஸ்ரீசம் பிரபத்யாத்மவான் என்று அந்த அர்ச்சராதிகதி மார்க்கமாக எப்படி நாம் கிளம்பி போறோமோ, அதுபோல் 2 பக்கம் இடா என்றும் பிங்களா என்றும் சொல்லக்கூடியதான 2 வாசல்களை மூடிவிட்டு சுஷும்னா என்ற நாடி வழியாக இங்கே கிளம்பி அந்த வாசலை திறந்து விட்டான்னு சொல்றாருங்க. எருத்துயர் சுடற்புயம் 2 எயிரன்ன மருத்து மகன் இப்படி இடந்துற வளர்ந்தான் கருத்தின் நிமிர் கண்ணின் எதிர் கண்டவர் கலங்க உருத்துலகெடுத்த கருமாவினையும் ஒத்தான். அங்கே பிரம்மாண்டமான சரீரத்தோடு கூட ஹனுமான் சேவை சாதிக்க மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயனாக அபய ஆஞ்சநேயனாக அத்தனை வானர கூட்டங்களுக்கும் அபயம் அளித்து இந்த வாசலை திறந்து விட ஸ்வயம்பிரபா மோட்சத்துக்கு போறதை இவர்களெல்லாம் பார்த்தார்கள்னு சொன்னாருங்க. அப்போ ஸ்வயம்பிரபாவும் அது வரையும் மேலே நின்று இதை பார்த்துட்டு இருந்திருக்கா போல இருக்கு. ஆனால் அது எப்படின்றது தெரியல. ஏஷவிந்தியோகிரி ஸ்ரீமான் நானாத்ருமலதாயுதா ஏஷ பிரஸ்ரவணசைரஹா சாகரோயம் மகாத்யுதி ஸ்வஸ்திவோஸ்து கமிஷ்யாமி
பகவனம் வானரர்ஷபா இத்யுக்த்வா தம்பிலம் ஸ்ரீமதி பிரவிவேஷ ஸ்வயம் பிரபா என்று ஸ்வயம் பிரபா மோட்சமடைந்தாள் என்பது இந்த ஹனுமான் வாசலை திறந்த பிற்பாடு என்று ஒரு கட்சி, இல்லை அவளை உள்ள வந்தவுடனே அவள் மோட்சத்துக்கு பெற்றாள் என்பது ஒரு கட்சி. ஆனால் அவள் மோட்சம் அடைந்தாள், இவாளுக்கு சகாயம் பண்ணினாள், அனுமான் அபயமாக செவசாதித்தான் என்பது நிச்சயமாக தெரிகிறது என்று சொல்றார். என்றும் உளமேல் கடல் இயக்கில் விலதீவா நின்று நிலை பெற்றுள்ளது எழுநுதலியோடு குன்றுபுரை தோழவர் எழுந்து நெறி கொன்றார் புல்நிதி விசும்பினிடை நல்நுதலி போனாள் என்று நல்நுதலி போனாள் என்று இங்கே ஸ்வயம் பிரபாவானவள் மோட்சமடைவதற்கு இவர்களுக்கு செய்த சகாயம்னே. அதாவது எம்பெருமானுக்கு செய்யறதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு நாம் ஒரு சகாயம் செய்தோமே ஆகில், அதிலும் நல்ல விதமாக நாம் அவர்களுக்கு செய்தோமே ஆகில் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எம்பெருமானுக்கு கொடுத்தால் சபரி போனவள்லாம் மோட்சம் போனால்ன்றது சரித்திரம்தான். ஆனால் அதுக்கு எத்தனையோ காலங்கள் காத்து கடந்துருந்தா, இங்கே அனுமான் போன்ற தொண்டர்களுக்கு இங்கே ஸ்வயம் பிரபாவானவள் இங்கே கொடுத்தாள், உடனே மோட்சத்திற்கு சென்றாள் என்பது ஆச்சாரிய பிரதிபக்தியை காட்டக்கூடியதான விஷயமாக இருப்பதனால இது போன்றதான சரித்திரங்களை மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ